சமயபுரம் மாரியம்மன் கோயில் குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். கோயிலின் இருப்பிடம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது கண்ணனூர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ளது. பழைய பெயர்களும் முக்கிய ஆலயங்களும் இவ்விடத்திற்கு கண்ணபுரம், விக்கிரமபுரம், மாகாளிபுரம் என்ற பெயர்களும் இருந்தன. கோயிலின் அருகில் செல்லாயி அம்மன், போஜீஸ்வரன் கோயில், உஜ்ஜயினி மாகாளி கோயில், முத்தீஸ்வரன் கோயில் போன்ற ஆலயங்களும் உள்ளன. வரலாற்று பின்னணி. சோழ மன்னர் தங்கள் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் கொடுத்து இவ்விடத்தை அமைத்ததாக கூறப்படுகிறது. பாண்டிய மன்னர் படையெடுப்பால் இந்த இடம் அழிந்து பின்னர் வேம்புக்காடாக மாறியது. அதன் பின்னர்தான் மாரியம்மன் கோயில் உருவானதாக நம்பப்படுகிறது. வைணவி சிலையின் பயணம். முதலில் ஸ்ரீரங்கத்தில் இருந்த மாரியம்மன் சிலையின் உக்கிரம் தாங்க முடியாமல் அங்குள்ள ஜீயர் சுவாமிகள் அதனை அகற்ற ஆணைவிட்டார். அந்த சிலை இன்று கோயில் இருக்கும் இடமான கண்ணனூரில் கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டது. அதை கண்ட மக்கள் கண்ணனூர் மாரியம்மன் என அழைத்து வழிபடத் தொடங்கினார்கள். விஜயநகர மன்னர்களும் கோயில் கட்டுமானமும். விஜயநகர மன்னர்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் கோயில் கட்டி வழிபடுவோம் என்று சபதம் செய்தனர். வெற்றிக்கு பிறகு கோயிலை எழுப்பினார்கள். பின்னர் விஜயரெங்க சொக்கநாத நாயகர் காலத்தில் கோயில் கட்டடம் அமைக்கப்பட்டது. தெய்வீக வடிவம். மூலவர் மாரியம்மன் 8 கைகளுடன், தலைமாலை கழுத்தில், சர்ப்ப கொடையுடன் 5 அசுரர்களின் தலைகளை மிதித்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். தீர்த்தங்கள் மற்றும் தலமரம். கோயிலின் தீர்த்தங்கள் பெருவளை வாய்க்கால் மற்றும் தெப்பக்குளம் எனப்படும் மாரி தீர்த்தம். தலமரமாக வேப்பமரம் உள்ளது. பக்தர்களும் திருவிழாக்களும். இந்த அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய நாட்களில் கூட்டம் அதிகம். சித்திரை தேர் திருவிழா, ஆடி வெள்ளி, பூச்சொரிதல் விழா உள்ளிட்ட முக்கிய விழாக்களில் கோயில் பக்தர்களால் களைகட்டும். அதில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்புடையது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்பது அருள், அசுரவதை மற்றும் ஆன்மீகத்தின் சரித்திர மிகுந்த சின்னமாக திகழ்கிறது. இந்த தேவியின் திருவடிகளில் வணங்கி நமக்கென்று ஒரு மன அமைதி பெறுவோம்.